கேரளத்தின் தியாகராஜர் ஸ்ரீ நீலகண்ட சிவன். தமிழ்நாட்டில் திருவையாறு ஆராதனை உலக புகழ் பெற்றதாகும். இங்கே ஆண்டுதோறும் இசைக்கலைஞர்களின் சங்கமம் நிகழ்கின்றது. இதற்கு இணையான ஆராதனை விழா ஒன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக நடந்து வருவது பலரும் அறியாத செய்தியாகும். இதன் நாயகர் ஸ்ரீ நீலகண்ட சிவன் ஆவார். இவர் பாபநாசம் சிவனின் குருநாதராக விளங்கியவர் என்பது மற்றொரு சிறப்பு. இவரின் தமிழ் கீர்த்தனைகள் எளிமையானவை, ஆனால் அவற்றின் கருத்துக்கள் ஆழமானவை. இவர் தெய்வங்களை மட்டும் பாடவில்லை, சமுதாயத்தையும் அதன் குறைகளையும் தைரியமாக எடுத்துரைத்துள்ளார். இவரை இன்றைய தமிழ் சமுதாயத்திற்கும் இசை உலகிற்கும் அறிமுகம் செய்வதே இந்த பதிவின் நோக்கமாகும். உலகம் உய்ய வேண்டும் என்று விரும்பிய அருளாளர்கள் இறைவனை இயலாலும் இசையாலும் நாடகத்தாலும் வணங்கி வழிபட்டனர். இதற்கு தலை சிறந்த உதாரணமாக விளங்குபவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர். இந்த வரிசையிலே தமிழிசையிலே மும்மூர்த்திகளாக விளங்கியவர்கள் முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை அவர்கள். இதுபோல கர்நாடக இசையிலே மும்மூர்த்திகளாக விளங்கியவர்கள் தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர் ஆகியோர். தமிழகத்தில் தியாகராஜர் போல கேரளத்தில் வாழ்ந்து மறைந்த சங்கீத மூர்த்தி ஸ்ரீ நீலகண்ட சிவன் ஆவார். நீலகண்ட சிவன் எனும் கர்நாடக இசைக்கலைஞர் கேரளத்தில் வாழ்ந்தாலும் தமிழில் ஆயிரக்கணக்கான தமிழ் கீர்த்தனைகளை பாடி குடத்திலிட்ட விளக்காக விளங்குகின்றார். ஆனால் இவரின் சீடர்கள் இவருக்கு கடந்த 50 ஆண்டுகளாக திருவையாறு தியாகராஜர் ஆராதனை போல திருவனந்தபுரத்தில் இசை சங்கம விழா எடுத்து மகிழ்கின்றார்கள். இதன் அமைப்பாக விளங்குவது ஸ்ரீ நீலகண்ட சிவன் சபா அறக்கட்டளை. இவர் எளிய தமிழில் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அனைத்தும் ஆழமான கருத்துக்களை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் உள்ள கீர்த்தனைகள் பக்திக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தின் நிலவும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய புரட்சி கவிஞராக விளங்குவது தனிச்சிறப்பாகும். அவரின் வரிகள் அனைத்துமே ஏவுகணைகளாக மாறி சமுதாய மாற்றத்திற்கு பாடுபட்டதை படிப்பவர்கள் உணர முடியும். நாகர்கோவில் பக்கத்தில் வடிவேசுரம் எனும் இடத்தில் 1839ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். இவரின் தாயார் அழகம்மை, தந்தையார் சுப்பிரமணிய ஐயர். நீண்ட நாட்களுக்கு பிறகு வேண்டுதலில் பிறந்த இவருக்கு சுப்பிரமணியன் என்று பெயர் சூட்டினர். இவருடைய தந்தையார் திருவிதாங்கூர் பத்மநாபபுரத்தில் நீலகண்ட சுவாமி கோயிலில் அதிகாரியாக இருந்தார். இவர் இளம் வயதிலேயே தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளை படிப்பதில் ஆர்வம் காட்டினார். முத்துத்தாண்டவரின் கீர்த்தனைகளை படித்து பரவசமடைந்தார். இளம் வயதிலேயே பஜனைகள் பாடுவதிலும் சொற்பொழிவு நிகழ்த்துவதிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவரின் இறை வழி சிந்தனை இவரின் பக்தி மார்க்கம் பெற்றோர்களுக்கு கவலையை தந்தது. எனவே அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருவனந்தபுரத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதி கரமனையாகும். தமிழ் பிராமணர்களின் 18 அக்ராகரங்கள் அமைந்த பகுதியாகவும் இது விளங்குகின்றது. இப்பகுதியில் வாழ்ந்த லட்சுமி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 மகன்களும் 1 மகளும் பிறந்தனர். இந்நிலையில் ஆன்மீக பக்தி ஈடுபாட்டினால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு குறைந்து கொண்டே வந்தது. ஒரு நிலையில் அவர் காணாமல் போனார். அதன் பின்னர் அவர் பத்மநாபபுரம் கோயில் வாகன கொட்டகையில் கடும் தவம் புரிந்தது அறிந்து அங்கு சென்றனர். அங்கே அவருக்கு சிவபெருமானும் அன்னை பார்வதியின் தரிசனம் கொடுத்து அவருக்கு இசை ஞானமும் அருளினர். திரு நீலகண்ட தசகம் பாடிய பின் இவரை அனைவரும் நீலகண்ட சிவன் என்றே அழைத்தனர். குடும்ப வற்புறுத்தல் காரணமாக சட்டத்துறையில் கிராம மாஜிஸ்ட்ரேட்டாக வேலை பார்த்தார். ஆனால் அவருக்கு இசையிலும் பாடல்களை இயற்றுவதிலுமே ஈடுபாடு அதிகம் இருந்தது. ஒரு சமயம் கொலை வழக்கில் கொலையாளியை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல்வேறு அழுத்தங்கள் அவருக்கு தரப்பட்டது. நீதிக்கு மாறாக அநீதியான தீர்ப்பு வழங்க விரும்பாமல் தன் பதவியை ராஜினாமா செய்தார். ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபட்ட இவர் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள பழமையான திருக்கோயில்களில் துதி பாடி வழிபட்டு வந்தார். கரமனை அக்ராகரத்தில் உள்ள இன்றைய சாரதா மடத்தின் வீட்டிலும் புலிமோடு தெரு வீட்டிலும் குடியிருந்த நீலகண்ட சிவன் அவர்கள் கிருஷ்ணன் கோவில் இடதுபுறம் சொந்தமாக இடம் வாங்கி அதில் வீடு கட்டினார். இந்த வீட்டை பாடுவதற்கும் பஜனைகள் செய்வதற்கும் பயன்படுத்தினார். இவர் வாழ்ந்த இடம் பற்றி கூறுகின்றார் கரமனை கிராம பிராமணர் சமுதாய தலைவர். கரமனையில் ஏற்றவும் சிரேஷ்டமான மனுஷன் ஆறு அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்கள் தான். ஏன் என்று கேட்டால் பகவத் தரிசனம் கிடைத்து அவளோட அனுகிரகம் பெற்ற பார்வதி தேவியோட கையினால் தாம்பூலம் பெற்று அந்த தாம்பூலத்தை சாப்பிட்டதுனால வித்வத்து வந்த அந்த பரமபுருஷன். இதுக்கு மேலே ஒரு சிரேஷ்டமான மனுஷன் கரமனையில் தாமசிக்கிறதுக்கு இல்லை. ஒரு கரம கிராமத்தில் வசித்தார் என்பது எங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் பெருமை தரப்பட்ட ஒரு காரியம். கரம கிராமத்தில் 3 இடத்துல வசித்ததாയിട്ട് நமக்கு தெரிய வருது. ஒன்று பாரதி சாரதா மடம் இருக்கப்பட்ட சிவகோகத்தில் இருக்கப்பட்ட அந்த சாரதா மடம் தெய்வத்தில் இருந்தார். அப்புறம் அந்த குளிக்க போகிற தெருவு அப்படி சொல்லுவாங்க, குளிமூடு ஸ்ட்ரீட்டுனாக்க ப்ரொஃபஷனல் நேம், அந்த தெருவில் இருந்தார். கடைசியாக கிருஷ்ணன் கோவில் தெருவில் நம்ம இருக்கப்பட்ட கிருஷ்ணன் கோவிலுக்கு
இடது பக்கமாக இருக்கப்பட்டது எனக்கு பின்னால் கூட ஓடு போட்ட அந்த கிரகத்தில் அவர் சொந்தமாக வாங்கி அங்கே தாமசித்திருந்தார் என்பதும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். இதெல்லாம் தான் அவரை பற்றி கர்மனை தெரிஞ்ச ஒரு காரியம். அவர் இந்த கோவிலேயே கர்மனை சத்யவாகீஸ்வரர் கோவிலேயே பாடி அங்கேயே பஜனை பண்ணி அங்கேயே சமாதியானார். ஒரு பிரதோஷ சந்தியா வேளைங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு காரியம். இதன் பின்னர் உலகநல்லூர் சுந்தர சுவாமிகள் எனும் இசைஞானியோடு இவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அவரின் சீடரானார். அதன் மூலம் அவரின் இசை நாணம் மேம்பட்டது. இவரின் இசைஞானத்தை திருவிதாங்கூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை சமஸ்தானங்கள் பாராட்டி பெருமைப்படுத்தின. ஒரு சமயம் திருவிதாங்கூர் மன்னர் முன்னிலையில் ஒரு இசை கச்சேரி நடந்தது. அதில் முடிசூடும் மன்னனும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் என்ற அடி இடம்பெறும் பாடலாக அமைந்தது. இதை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் மன்னர் அவருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அந்த பரிசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் கேட்க அதை அப்படியே அவரிடம் கொடுத்து விட்டார். அந்த அளவிற்கு பொருள் மீது பற்றற்றவராக விளங்கினார். சுவாமி விவேகானந்தர் இவர் இல்லத்திற்கு வந்தது, இருவரும் ஒன்றாக சொற்பொழிவு ஆற்றியது இவரின் பெருமைக்கு கூடுதல் சான்றாக உள்ளது. ஸ்ரீ நீலகண்ட சிவன் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள ட்ரஸ்ட் பற்றியும் நீலகண்ட சிவன் பற்றியும் நினைவு கூறுகின்றார் சபா ட்ரஸ்ட் அரங்காவலர். ஆல் வேர்ல்டு லெவலில் இப்படி போயிட்டு இருக்கு. நிறைய வேர்ல்டுலேருந்தெல்லாம் நிறைய பேர் இந்த நோட்டீஸ் பார்த்து நாங்கள் പല പ്രോബ്ലംസ് அப்படி அவரோட കാര്യങ്ങളെല്ലാം വിചാരിക്കണം. അപ്പോഴേക്ക് സഭ നല്ല രീതിയിൽ പോയിട്ടിருக்கு. നീലകണ്ഠ ശിവനെ കുറിച്ച് എന്നോട് ഒരു അറിവിൽ சொன்னால் அவர் இந்த கிராமத்தில் நிறைய வருஷம் இருந்து நான் இருக்கிற இந்த ஆற்றில் குளித்து சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி மேலே போய் இங்கே உள்ள மகாதேவனை சத்யவாகீஸ்வர சுவாமின்னு சொல்லுவாங்க, சிவனாக்கும் எங்கள் மெயின் பிரதிஷ்டை. சிவனை பார்த்து தொழுது அங்கே சிவனுக்கு முன்னாலே இருந்து நிறைய கிருதிகள் அப்போ தோண்டி எழுதி அது அப்படியே நிறைய கிருதிகள் பிரச்சாரம் பண்ணினான். அதாக எங்களோட ஒரு ஹைலைட். இப்போ கரமனை சொன்னால் நமக்கு நீலகண்ட சிவன் தான் நமக்கு நினைவில வரும். இப்போது திருவையாறில் தியாகராஜ சுவாமி தாயராஜ சுவாமிகளை நம்மளை எப்படியாக்கும் நம்ம வைக்கிறோமோ அதுபோல் கரமனையில் நீலகண்ட சிவனாக்கும் அவரோட ஸ்தானத்துக்கு நாங்கள் கண்டிருக்கிறது. அவரோட இந்த ஏற்றின கிருதிகள் எல்லாம் நிறைய பேர் கம்போஸ் பண்ணியிருக்கா, டியூன் போட்டிருக்கா. அப்புறம் மெட்ராஸில் உள்ள பேபி ஸ்ரீராம் ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் ஆகும். அந்த பேபி ஸ்ரீராம் நிறைய கிருதிகள் டியூன் பண்ணி விட்டுருக்கா. நிறைய பேர் இதில் பல கிருதிகள் எடுத்துகிட்டு ஓரோ கிருதிகள் டியூன் பண்ணி நிறைய இடத்துல இப்போ பாடி வரா. இந்த இந்தியா நேஷனல் லெவலில் எல்லா சபைகள்லேயும் நீலகண்ட சிவனோட கிருதிகள் நிறைய ஆர்டிஸ்ட் சஞ்சய் சுப்ரமணியம், டி கிருஷ்ணா അതുപോലെയുള്ള பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளெல்லாம் நீலகண்ட சிவன் கிருதிகள் பாடி இப்படி வந்துட்டுருக்கு. இந்த சபை ரொம்ப அமோகமாக வந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் ஜூலை 22 തൊട്ട് ஆகஸ்ட் 2 வரை 12 நாள் நாங்கள் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடத்த போகிறோம். எல்லா வருஷம் போல 51வது வருஷம் இந்த வருஷம் நான் நடக்க போகிறது. ஆனால் இந்த ஆற்றில் இருக்கும்போது எனக்கு நினைவுகள் எல்லாம் நீலகண்ட சிவன் பேரெல்லாம் வருது. அவரோட ஸ்டாச்சு அவரோட அதாவது 100வது சமாதி வருஷம் அவரோட ஸ்டாச்சு கோவிலுக்கு நடையில் வச்சிருக்கு. அந்த ஸ்டாச்சுவில் நாங்கள் மாலை போட்டு பூவெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபெஸ்டிவல் எல்லா வருஷமும் ஆரம்பிப்போம். அது பெரிய ஒரு சமாதி டே ஆகிட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். அதுக்கும் எல்லோரும் வந்து எல்லா ப்ராமினென்ட் ஆர்டிஸ்ட்டும் അതുപോലെ பெரிய பெரிய ஆள்காரம் நம்ம சபையுமாയിട്ട് எப்படி ஈடுபாடுண்டு. சபை ரொம்ப அமோகமாக போகிறது. இனியும் இந்த சபையை முன்னால் கொண்டு போகணும். அதுக்கு தெய்வம் நல்லொரு வழிவிடட்டும் என்று மாதிரி பிரார்த்திக்கிறேன். இவரின் அற்புதங்களில் சிலவற்றை பார்க்கலாம். விஸ்வநாதபுரம் கோயிலில் விளக்கு ஒன்று மங்கத் தொடங்கிய போது அதில் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீர் விட்டு விளக்கெரிய செய்தது. திருநெல்வேலியில் கருங்குளம் என்ற ஊரில் மழையின்றி மக்கள் வாடிய போது பதிகம் பாடி பலத்த மழை பொழிய செய்தது. நோய்வாய்ப்பட்டு அல்லலுற்ற ஒருவரை பஞ்சாட்சர மந்திரம் பாடி நோயை குணப்படுத்தியது என இவரின் பெருமைகள் ஏராளம். அதுபோல இலங்கையில் உள்ள கதிர்காம கந்தனை தரிசிக்க விரும்பியது நிறைவேறாமல் போன போது வருத்தப்பட்டார். அன்று இரவே கதிர்காம கந்தன் இவருக்கு தரிசனம் தந்தார். அதை அவர் பாடலாகவும் பாடியிருக்கிறார். கண்ணார கண்டேனே கதிர்வேலவனை கண்ணார கண்டேனே, கண்ணார கண்டேன் இரு கண்ணாறு பெருக செங்கண்ணன் மருகனை முக்கண்ணன் திருமகனை கண்ணார கண்டேன் என பாடி பரவசமடைகின்றார். சமுதாயத்தில் பெண்களிடம் மனைமாட்சி வேண்டும் என்கிறார். போலி சாமியார்களை சாடுகின்றார். நிலையற்ற பொருள் மீது ஆசை வைக்க வேண்டாம் என்கிறார். என்ன செய்தாலும் யமனிடமிருந்து தப்ப முடியாது என்றும் உலகில் நடக்கும் அநீதிகளையும் அட்டூழியங்களையும் சாடுகின்றார்
இறைவனை மட்டுமே நம்பி வாழ்கின்ற உண்மையான பக்தர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று உறுதி கூறுகின்றார். இவரின் வாழ்க்கை மூலம் கலிகாலம் அப்பொழுதே ஆட்டம் போட்டதை நம்மால் உணர முடிகின்றது. ஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு நூலாக எழுதும் அருள் பெற்றவர் பேராசிரியர் நயினார் அவர்கள். நீலகண்ட சிவன் அவர்களின் படைப்புகளின் பெருமைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவர் எழுதின பாடல்களை எல்லாம் தொகுத்து நீலகண்ட போதம், திருநீலகண்ட போதம் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் போட்டிருந்தாங்க. ஒரு 500 பக்கம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதை பார்த்தபோது அதில் பலவிதமான பாடல்கள், இப்போ வந்து நம்ம சொல்கிற மாதிரி 8 பாடல்கள் வைத்த அஷ்டகம், 10 பாடல்களாக பாடக்கூடிய தசகம், அப்புறம் 100 பாடல்களாக பாடக்கூடிய சதகம், அப்புறம் அந்தாதி, கண்ணி, இப்படி வந்து பாடல்கள் வந்து பல வகைகள் உண்டு. எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு சொல்வார்கள், அது பாடக்கூடிய முறையை வைத்துக்கொண்டு சொல்வார்கள். இப்படி பல வகையில் என்னெல்லாம் பாடல்களில் பாட முடியுமோ அத்தனை வகையான பாடல்களையும் அவர் தமிழில் பாடியிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த புக்கில் கடைசியில் கொஞ்சம் ஒரு 10, 60, 70 கீர்த்தனைகள், அது வந்து இசையோடு பாடக்கூடிய கீர்த்தனைகள். இந்த பாடல்களை எல்லாம் பார்த்தபோது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், 150 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் 1839 பிறந்து 1900 இறந்துருக்கிறாரு. 60 வயசு வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அளவுக்கு பாடியிருக்கிறாருன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு முக்கியமாக அவருடைய பாட்டில் எடுத்து சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாடல்களெல்லாம் ரொம்ப எளிமையாக பாடியிருக்கிறாரு. யாருக்கும் படித்து புரிந்து கொள்கிற மாதிரி ரொம்ப எளிமையான பாடல்கள். அதுவும் கடவுள் சிவபக்தி பாடல்கள். சிவபக்தி பாடல்கள் என்றால் சொன்னாலும் கூட அவர் வந்து சாதாரண சமூக விழிப்புணர்வு உடையவர். சமூகத்தில் என்னென்ன தீங்குகள் நடக்கிறது, என்ன அட்டகாசம் நடக்கிறது, அநீதிகள் நடக்கிறது, இதையெல்லாம் எதிர்த்து நாம் எப்போ நல்லாக போகிறோம், எப்போ திருந்த போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கத்தில் நிறைய பாட்டை பாடியிருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சமூக விழிப்புணர்வு வேணும், நம்ம நாட்டில் நல்லது நடக்கணும், அந்த ஒரு எண்ணத்தில் வெறும் பக்தி பாடல்களை மட்டுமே பாடாமல் சமூக விழிப்புணர்வு பாடல்களையும் பாடியிருக்கிறது வந்து ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த புக்கில் வந்து அவருடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் ராகம் என்னென்னு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த ராகம் இப்போது தோடி, கல்யாணி, தர்பார் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகங்களை எண்ணி பார்த்த உடனே ஒரு 30 வகையான ராகங்களில் அவர் அந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். அது ஆனால் மொத்தமாக சொல்கிறதா இருந்தால் அவர் வந்து சிவபக்தர், அந்த சிவனை புகழ்ந்தான் பாடுறாரு. இன்னொன்று, அவர் சின்ன குழந்தையிலே வளர்ந்து பிறந்து எல்லாம் பாடல் வந்து கரமனைன்னு சொல்லும்போது கரமனை சத்தியவாகீஸ்வரரை வந்து புகழ்ந்து பாடி இங்கேருந்து அவர் ஸ்ரீகண்டேஸ்வரம், அதுபோல் எங்கெல்லாம் சிவன் கோயில்கள் இருக்கிறதோ திருவனந்தபுரத்தில், அப்புறம் கேரளத்தில், அப்புறம் வந்து தமிழகத்தில் திருவண்ணாமலை, திருச்சி முதலான இடங்களுக்கு வர போய் அங்கே எல்லாம் அந்த கோயில்கள் இருக்கிற கடவுள் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த சிவபெருமானை புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. அப்படி ஒரு 50-60 கோயில்களை பற்றி இவர் வந்து பாடினது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கோயிலுக்கெல்லாம் போய் அவர் பாடி பக்தியை பரப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இவர் வந்து திருநாவுக்கரசர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர்னு சொல்லக்கூடிய இந்த பெரியவர்கள் வந்து தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு. அந்த வரிசையில் இவருக்கும் ஒரு இடம் இருக்கணும் நிச்சயமாக. இவர் பிற்காலத்தில் பிறந்தாலும் கூட அந்த 4 வரை கழிஞ்சு ஒரு 5வது ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டால் இருக்கிறார், அவர் நீலகண்ட சிவன் தான் என்று சொல்கிற அளவுக்கு அவர் எண்ணிக்கையிலும் சரி, பாடலுடைய உட்கருத்திலும் சரி, அந்த இசையிலும் சரி அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறார். அப்போ நான் அவரை பற்றி விசாரித்த போது அவர் வந்து ஒரு பஜனை பாடகர்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து பஜனை தினந்தோறும் பஜனைகள் வீட்டிலையும் நடத்துகிறாரு, வெளியிலையும் போய் பஜனைகள் நடத்தக்கூடிய ஒரு இதான் கேட்டேன். அந்த பஜனை பாடல்களுக்கு கூடவே அந்த இசை ஞானத்தில் அவர் வந்து கீர்த்தனைகளும் பாடியிருக்கிறார். இந்த பஜனைகளை வந்து பாடுகிற ஒரு காலத்தில் பாபநாசம் சிவன் இவரை தேடி கரமனைக்கு வந்ததாக ஒரு செய்தி கிடைத்தது. பெரிய புகழ் வாய்ந்த சங்கீத ஞானி அந்த பாபநாசம் சிவன் வந்து இங்கே வந்திருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய வாழ்ந்த காலத்தை வைத்து பார்க்குற போது ஒரு 6, 7, 8 வயசில் தான் பாபநாசம் சிவன் இங்கே வந்திருக்க வேணும். அவர் வந்து ரொம்ப வறுமையில் இருந்ததாகவும் அந்த காலத்தில் அவரை இங்கே அனுப்பி வைத்ததாகவும் இங்கே வந்து பஜனை பாடி அவர் வளர்ந்ததாகவும் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது பாபநாசம் சிவனுடைய குருவாகத்தான் நீலகண்ட சிவனை நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி அவர் வந்து பாடல்களை வந்து ரொம்ப எளிமையாக, இனிமையாக, இசையோடு பாடக்கூடிய தகுந்த மாதிரி
சமூக விழிப்புணர்வோடு கூட ஒரு புரட்சிகரமான சிந்தனைகளோடு கூட அவர் பாடியிருக்கிற போது இப்படி ஒரு அதிசயமான மனிதர், ஒரு இசையில் ஒரு அதிசயமான இசையில் ஒரு என்ன சொல்கிறது, இசையை பொறுத்தவரையில் ஒரு ஒரு அதிசயமான மனிதர் இந்த கரமனையில் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்கிற போது பெருமை. நான் கூட பல இடங்களில் சொல்கிற போது நீலகண்ட சிவன் போன்ற பெரியவரெல்லாம் வாழ்ந்த இடத்துல தான் எங்கள் கரமனையில் நாங்களும் வாழ்கிறோம்னு சொல்ல பெருமை. ஸ்ரீ நீலகண்ட சிவன் 1900 ஆண்டு ஆணி மாதம் திங்கட்கிழமை பிரதோஷ நாளில் தியானத்தில் அமர்ந்தார். அவருடைய பூலோக வாழ்க்கை நிறைவு பெற்றது. ஆன்மா சிவபெருமான் திருவடியில் இளைப்பாறியது. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி துறவற வாழ்க்கையை மேற்கொள்வது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்கள். இவரின் நினைவை போற்றும் வகையிலே திருவனந்தபுரம் கரமனையில் ஸ்ரீ நீலகண்ட சிவன் சங்கீத சபா ட்ரஸ்ட் அமைப்பின் மூலம் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் இவரின் சமாதி நாளை ஒட்டி ஸ்ரீ சத்திய வாகீஸ்வரர் கோயில் அருகே உள்ள மண்டபத்தில் ஆராதனை விழா நடைபெறுகின்றது. இதில் தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் இருந்தும் சங்கீத கலைஞர்கள் பங்கேற்று ஆராதனைகளில் ஈடுபடுகின்றனர். இதன் பொன்விழா கடந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ நீலகண்ட சிவன் சங்கீத சபை தொடங்குவதற்கு முன்னின்று செயல்பட்டவர் திரு வேணுகானம் ஜனார்தன ஐயர் அவர்கள் என்பதும், சபா ட்ரஸ்ட் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் இன்றைய சபா தலைவர் திரு சி.வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்கள் பதிகங்கள், அஷ்டகம், கன்னி, அந்தாதி முதலான வெவ்வேறு விதமான பாடல்களை பாடியிருக்கிறார். ஆண்டுதோறும் இசை விழாவில் பங்கேற்கும் இசைக்கலைஞர்களின் மூலம் குடத்திலிட்ட விளக்காக திகழும் ஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்களின் புகழ் மெல்ல மெல்ல குண்டிலிட்ட விளக்காக மாறி வருகிறது என்பதே உண்மை. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.